தமிழகத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக சென்னை உட்பட தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மழை எத்தனை நாட்கள் நீடிக்கும், கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதா போன்ற வானிலை தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பினை இன்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிக்க உள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை என்ற இரண்டு பருவமழை உள்ளது. தமிழகத்திற்கு பிரதானமாக வடகிழக்கு பருவமழை உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 20ஆம் தேதி பருவமழையானது துவங்கும். ஆனால் இந்த ஆண்டு துவங்குவதற்கான வாய்ப்பு வானிலையில் குறைவாகவே காணப்பட்டதாகவும், அதனால் அக்டோபர் 30 மற்றும் நவம்பர் 1ஆம் தேதி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த அடிப்படையில் நேற்று இரவு இன்று காலையில் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் உள் மாவட்டங்களை தவிர்த்து பெரும்பாலான இடங்களில் தமிழகத்தில் மழை பெய்துள்ளது. சென்னை மாநகரை பொறுத்தவரை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சாலையில் தண்ணீர் தேங்கும் அளவிற்கு மழை பெய்துள்ளது. ஆகையால் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பினை இன்று வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் அறிவிக்க உள்ளனர். இது தொடர்பாக டெல்லி மற்றும் தானேயில் இருக்கக்கூடிய தொலைதூர வானிலை ஆய்வு மைய அதிகாரிகளுடன் ஆலோசித்துவிட்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பினை வெளியிட உள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் ராமச்சந்திரன்.